ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன குக்கிங் தான் பண்ண போகிறோம். என்ன குக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் செட்டிநாடு ஸ்டைலில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு காரைக்குடியில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் வைக்க போகிற இந்த சங்கரா மீன் குழம்பு நீங்களும் ஒரு தடவை வச்சு பாருங்கள். அப்புறமேட்டு எப்பயுமே நம்ம மீன் குழம்பு இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. இன்றைக்கி கேமராமேனுக்கு லீவ் விட்டாச்சு. அவர் லீவ் போயிட்டாரு. அதனால தான் நான் இன்றைக்கி நானே எடுக்கிறேன். ஓகே, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் நான் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன், எவ்வளோலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சங்கரா மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நான் டீட்டெயிலாக பேக் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு சங்கரா மீனை நான் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபெசரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, அப்புறமேட்டு ஒரு பெரிய பூண்டு பல்லை நான் உரித்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்காக நான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமேட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளி குழம்பு இதுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த வடகம் அது. அப்புறமேட்டு 3 பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் நல்லெண்ணெய் சொல்லவே இல்லை, இதுக்கு நல்லெண்ணெய் தான் இம்பார்ட்டன்ட். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த பூண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாமே வச்சுப்போம். இந்த எண்ணெய் ஹீட் ஆனோடனே இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த எண்ணெயில் அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணையில் சூப்பராக வருது வாசம். ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டவா? ஃப்ரை பண்ணிட்டு எப்படி காட்டு. யாருக்கெல்லாம் சங்கரா மீன் குழம்பு பிடிக்கும், மீன் பிடிக்கும், செகண்ட் உங்களுக்கு என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கும், அந்த மீனை எப்படி செஞ்சுருந்தா பொரிச்சா பிடிக்குமா, இல்லைன்னா ஃப்ரை பண்ணால் பிடிக்குமா, இல்லைன்னா குழம்பு வச்சா பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை நான் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பவுலில் எடுத்து போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூண்டும் வெங்காயத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேஸ்ட்னா நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். 100 ml நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அப்போ தான் சூப்பராக வாசமாக வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வடகத்தை நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் வடகம் இல்லை அப்படின்னா வடகம் கூட ஆப்ஷன் தான். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு இல்லைன்னா வெந்தயம், ஜீரகம் அது ஏதாவது போட்டு தாளிச்சுக்கலாம். நான் இந்த இதே போட்டுக்கிட்டேன், வடகத்தையே போட்டுருக்கேன். ஓகே, இனி நம்ம பச்சை மிளகா 3 எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகையில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க. நான் அதுதான் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் நம்ம சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் நம்ம எந்த சாப்பாட்டுக்கு குழம்புக்கோ சாம்பாருக்கே செகண்ட் சாம்பார் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான்
இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டு கலரில் வரணும், அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து கோல்டு கலரில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வந்து இதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து அரைச்சோம் இல்லையா, வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலையும் வந்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த புளி தண்ணியில் இருக்கு இல்லையா, இந்த புளி தண்ணி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு இருங்க உங்களுக்கு காட்டுறேன். புளி தண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன், நல்லா கரைச்சி அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ தெரியுது, ஓகே. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு மீன் குழம்பு பவுடர், மீன் குழம்பு பவுடர் இல்லை, குழம்பு பவுடர், புளிக்குழம்பு பவுடர் வைப்போம் இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அப்புறமேட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துடலாம். ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரண்டிலே மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்பீங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது, அதனால் நான் கையிலே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, அதனால வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து வெங்காயமும் வடகமும் சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்க தக்காளியை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா தக்காளி நல்லா குழஞ்சி அந்த ஒரு மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி வரணும். நல்லா வதங்கணும் அப்படின்றக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு தான், கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, தக்காளியும் வதக்கிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து நல்லா கரைச்சாச்சு. புளி தண்ணியில் நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக வந்து கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இந்த தக்காளி வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி வதங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம்லாம் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயமே போட்ட மாதிரியே இல்லை. இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த புளி தண்ணியோட அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, மசாலாலாம் போட்டு அப்படியே நல்லா கலக்கி ஊற்றிடலாம். இப்போ வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது நல்லா கொதிச்சு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த சங்கரா மீன் போட போகிறோம். நல்லா சுத்தமாக பண்ணி கழுவி வச்சுருக்கோம். நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மீன் போடணும். ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும், செகண்ட் வந்து ப்ளஸ் கருகிரும். சரி, கருகாது, கரைஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதிச்சு இந்த இடத்துல எண்ணெயெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எண்ணெய் நிற்கவும் நம்ம வந்து மீன் போட ஆரம்பிச்சிடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் போடணும். மீனை வந்து வதன்னு அப்படியே போட்டுறக்கூடாது, ஒவ்வொன்றா போடணும். வேறு இடத்துல போடுங்க, ஒரே இடத்துல போடாதீங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கணும்னா சிம்மிலேயே வச்சு கொதிச்சு விட்டாதான் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா வந்து கரைஞ்சிடும் மீன். என்னம்மா? ஓகே, இப்போ நம்ம போட்டுட்டோம். மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் சிம்மிலேயே. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சங்கரா மீன், காரசாரமான சங்கரா மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்மளுடைய சங்கரா மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். நல்லா ஒரு மீனை வச்சு அப்படியே குழம்பு ஊற்றி இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சுட சுட சங்கரா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம்.
கொஞ்சம் முள்ளா இருக்கும் போல், பார்த்து தான் சாப்பிடணும். நானா வச்சேன் அப்படிங்கிறது மீன் குழம்பு சூப்பராக இருக்கு. இது இன்னைக்கு இப்பயே செஞ்சு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இதை விட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உண்மையிலே சூப்பராக காரமான சங்கரா மீன் குழம்பு சூப்பர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாபா வாழ்க தமிழ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.